அமெரிக்காவுடைய அடுத்த அதிபர் யாரு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மட்டும் முக்கியம் இல்லை, இந்தியாவுக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்து வரப்போற அமெரிக்காவுடைய அதிபர் யாரா இருக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் அல்லது இறக்கங்களும் கூட ஏற்படலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது எந்த அணியையும் சாராத ஒரு வெளியுறவு கொள்கை தான். அதாவது இந்த பக்கமோ அல்லது இந்த பக்கமோ இப்படி எந்த பக்கமும் இல்லாம ஒரு சாரா போகாம 2 பக்கத்தையும் அனுசரித்து போறதான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையா இவ்வளவு நாள் டீல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான இடையில இருக்கிற நட்பு அமெரிக்காவுக்கு பல ஆட்சேபனைகளை ஏற்படுத்திட்டே இருக்கு. குறிப்பா பைடன் அரசாங்கத்தினுடைய பார்வையில் அப்படிதான் இந்தியாவை பார்க்குறாங்க. நிறைய நேரங்களில் கூட பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 4 வருடங்களில் நிறைய நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவும் ரஷ்யாவும் நெருக்கமாக இருக்கிறது குறித்து பல விஷயங்களை அவங்க விமர்சனங்களாக வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில, அதாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற வெளியுறவு கொள்கை பற்றி நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. திரும்பவும் பைடன் கட்சியே வர்றாங்க அப்படின்னா, அதாவது கமலா ஹாரிஸ் வராங்க அப்படின்னா, இப்போ இந்த அதிபர் தேர்தல் ரேஸ்ல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கமலா ஹாரிஸும் டொனால்ட் ட்ரம்ப்பும் தான். ஸோ கமலா ஹாரிஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அவங்க ஒருவேளை அதிபராக வரும்போது இந்தியாவுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், இந்தியாவிற்கு நிறைய வாய்ப்புகள் அவங்க அளிப்பாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நிறைய எக்ஸ்பர்ட் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு வெளியுறவு கொள்கையில் நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது எதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கமலா ஹாரிஸ் இந்த இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க அது குறித்து தெளிவாக பேசலை அப்படின்னாலும் அவங்களுடைய கட்சி கடந்த காலங்களில் நல்லாவே பேசியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய நிலைப்பாடும் அதுவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்பை பார்த்தோம் அப்படின்னா, அவர் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் விவகாரத்திலே கூட நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்காரு. சொல்லப்போனால் அந்த போரே நடந்திருக்க கூடாது, அந்த போரை நடத்தினதே பைடன் தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் அவர் மேலே வச்சிருந்தாரு. நான் ஒருவேளை பைடன் இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் அந்த வாரை நான் நிறுத்தியிருப்பேன், வாரே நடக்க விடாமல் நான் தடுத்திருப்பேன், சுமூகமாக அதற்கான முடிவுகளை எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒரு இன்டர்வியூவில். ஸோ ஆனால் பைடன் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் பைடன் மேலே, அதாவது அமெரிக்கா மேலே இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. ரஷ்யா உக்ரைன் போருக்கு மிகப்பெரிய காரணமே அமெரிக்கா தான். அமெரிக்கா தான் உக்ரைனை பயங்கரமாக தூண்டி விடுது அப்படின்லாம் தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. குறிப்பாக நேட்டோவுடைய உதவி மூலமாக தான் இவ்வளோ பெரிய கேம் உக்ரைனை வச்சு ரஷ்யாவுக்கு எதிராக ஆடிட்டு இருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக தான் ட்ரம்ப் நிறைய விஷயங்கள் பேசுகிறார். அவர் சொல்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த போர் நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு விஷயம், நேட்டோவுக்கு அதிகமான அமௌண்ட்டை அமெரிக்கா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னு ஒரு பார்வையிலையும் அவர் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் அதிபர் ஆனேன் அப்படின்னா கண்டிப்பாக நேட்டோல இருந்து அமெரிக்கா வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையுமே ஒரு சில நேரங்களில் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஸ்பெண்டை அமெரிக்கா தான் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதால அப்படி ஒருவேளை வெளியேற முடியாத பட்சத்தில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கண்டிப்பாக அதிகமான அமௌண்ட்டை அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படியான அழுத்தத்தையாவது நான் கொடுப்பேன் அப்படிங்கிற பாயிண்ட்டையுமே அவர் பேசியிருந்தார். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நேட்டோ வச்சு ஒரு கேம் ஆடுறதை அவர் விரும்பலை அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. ஸோ இந்த விஷயத்தில் பைடன் கட்சி ரொம்ப டோட்டலாக வித்தியாசமாக இருக்காங்க, அதாவது ட்ரம்ப்புடைய கருத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கமலா ஹாரிஸ் வந்தாங்க அப்படின்னாலும் அதே நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. அப்படிங்கிறதால ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் இந்தியாவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து தொடர்ந்து கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது, சந்தேகங்களும் எழுப்பப்பட்டு வருது. ரீசெண்டாக கூட ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரதமர் மோடி போனப்போ அமெரிக்காவுடைய இந்திய அம்பாசிடர் பார்த்தோம் அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் நல்லதுக்கு இல்லை, அதாவது நம்ம இந்தியா ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணுறது, இந்த நேரத்தில் விசிட் பண்ணுறது சரியானதாக இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா தலையிடுறதை குறிப்பாக அவங்க விரும்பவே இல்லை அப்படிங்கிறதான் தெரிய வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான நேரத்தில் இந்த விஷயத்தில், அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் பீஸ் தொடர்பாக இந்தியாவும் சைனாவும் தலையிட்டால் அதை நிறுத்த முடியும் அப்படின்னு இத்தாலியுடைய பிரதமர் பேசியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா அந்த விஷயத்தில் ஒரு மிக முக்கியமான ஆளாக இருக்காங்க அப்படின்னுமே தெரிய வருது. ஆனால் இந்த விஷயம் பைடனுடைய அரசாங்கத்திற்கு பிடிக்கல.
அதாவது இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பைடன் அரசாங்கம் டோட்டலி நம்மளுடைய வெளியுறவு கொள்கைக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கிற நட்பு பற்றி அவங்க வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. குறிப்பாக கச்சா எண்ணெய் வாங்குறது முதற்கொண்டு பல விஷயங்களில் அவங்க நேரடியாக பல குற்றச்சாட்டுகளை குறி வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம S-400 5 யூனிட் வந்து நம்ம ரஷ்யாட்ட இருந்து வாங்கியிருந்தோம். அப்படி வாங்கும்போது கூட இந்தியா மேலே பொருளாதார தடைகள் விதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு அந்த நேரத்தில் பேசப்பட்டது. அதை ட்ரம்ப் கூட வந்து ஒரு நேரத்தில் வந்து சொல்லியிருந்தார். அதாவது ரஷ்யா இந்தியா நட்பு விவகாரத்தில் பைடன் அரசாங்கம் வேற மாதிரியான ஒரு பார்வையில் இருக்காங்க, ஆனால் ட்ரம்ப் வேற மாதிரியான ஒரு பார்வையில் இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியா ரஷ்யா நட்பு ஒரு பக்கம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இருக்கோ, அதே நேரத்தில் இந்தியா அமெரிக்காவோடையுமே வந்து ஒரு நட்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் தான் இருக்காங்க. அதை தான் வந்து அவங்களுமே இந்தியாவுமே விரும்புது. ஸோ அப்படி பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து இதற்கு ரொம்ப உதவியாக இருப்பார் அப்படிங்கிறதான் எக்ஸ்பர்ட்டோட கருத்தாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் டொனால்ட் ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கான அழுத்தத்தை ஒரு ப்ரெஷரை வந்து அவர் கொடுப்பாரு அப்படின்னுமே வந்து பேசப்படுது. அதனால் உலகம் முழுக்க இருக்கிற பொருளாதார மந்த நிலையுமே வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னுமே வந்து எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கமலா ஹாரிஸை காட்டிலும் ட்ரம்ப் திரும்பவும் வந்தார் அப்படின்னா அது இந்தியாவிற்கு அதிகமான வாய்ப்புகளை சாதகங்களை வெளியுறவு கொள்கை பாயிண்ட்ல வந்து நமக்கு நிறையவே பாசிட்டிவான விஷயங்களை தேடித்தரும் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியனாக இருக்குது.